தங்கத்தை எப்போவுமே நீங்கள் விற்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டை எதிர்பார்க்க முடியாது. அது மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வேஸ்டேஜ், அந்த பொருளுக்கு நீங்கள் வேஸ்டேஜை கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. விற்கும் போதும் அவங்க எடை போட்டு அந்த கிராமுக்கான இன்றைக்கி வந்து உங்கள் 250 கிராம் 20 கிராம் 30 கிராம் இன்ட்டு இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கத்தை எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போவுமே என்ன ஆகும்னா, விற்கும்போது அதை லிக்விடேட் பண்ணும்போது அந்த வேல்யூ கண்டிப்பாக கம்மியாகும் உங்களுக்கு. இது தங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதை செய்யாதீங்க. தவிர்க்க முடியாத ஒரு காரணம், அந்த டிசைன் ரொம்ப ஓல்டாக இருக்குது, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் அந்த தங்கத்தை வச்சு தான் நான் வந்து என் பொண்ணுக்கு புது டிசைன் வச்சு கல்யாணம் பண்ணணும். அது மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இதை மாற்றுங்க. ஆர்டினரியாக சும்மா வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிட்டு புதுசாக ஒரு டிசைன் வாங்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.